வணக்கம். குழந்தைகளின் அழுகையை எப்படி நிறுத்துவது? குழந்தை அழுது கொண்டேதான் பிறக்கிறது. ஆனால் யாரையும் அழ வைக்க தெரியாத ஒரு உயிர் குழந்தை மட்டுமே தான். குழந்தைகள் என்றுமே மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கும் ஒரு ஜீவன். குழந்தை பாக்கியம் என்பது அனைவருக்கும் கிட்டுமா என்றால் புரியாத ஒன்று. சிலருக்கு உண்டு, சிலருக்கு இல்லை. இருப்பவர்கள் குழந்தைகளால் சரியாக கவனிக்க வேண்டுமே என்ற கவலையில் இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தில் இருப்பவர். ஆனால் இல்லாதவர்கள் பிறரின் குழந்தைகளை காணும்போது மகிழ்ச்சி அடைவது என்பது உண்மை. இப்படி பலவிதமான உணர்வுகளை மனதில் பதிக்கும் இந்த சின்னஞ்சிறு பாதங்களுக்கு சொந்தமான ஜீவன் அழுவது. ஏன் அழுவது, எப்படி அழுகையை நிறுத்துவது என்பதுதான். முதலில் பசி. குழந்தைகள் பசிக்காகத்தான் பெரும்பாலான நேரங்களில் அழும். ஏனென்றால் குழந்தைகளின் குடல் மிகச் சிறியதாக இருப்பதோடு பால் வெகு சீக்கிரத்தில் ஜீரணித்துவிடுது. குழந்தைகள் பசிக்காக அழும் நேரங்களை குறித்துக் கொள்ளுங்கள். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் குழந்தை பசிக்கும் நேரம் வந்தவுடன் தயாராக இருங்கள். புட்டிப்பால் கொடுப்பவர்கள் குழந்தை அழும் முன்னமே பாலை தயார் செய்து விடுங்கள். குழந்தை அழ ஆரம்பித்து சில நிமிடங்களில் பாலை கொடுத்து விடுங்கள். அப்படி பாலை தயார்படுத்த நேரம் எடுத்தால் அப்போவோ அல்லது அம்மாவோ தங்களின் பெருவிரலை சுத்தம் செய்து குழந்தையின் வாயில் வையுங்கள். குழந்தை கைவிரலை சப்பத் தொடங்கிவிடும். சில வினாடிகளுக்கு குழந்தையின் அழுகையை நிறுத்தலாம். குழந்தையின் நாப்கின் மாற்றம். உங்கள் குழந்தையின் நாப்கினை முடிந்த அளவிற்கு அடிக்கடி மாற்றுங்கள். குழந்தைக்கு டயப்பர் அணிவித்தால் ஒரு நாள் முழுவதும் 2 டயப்பர்கள் மட்டுமே மாற்றாதீர்கள். இது குழந்தைகளுக்கு அசௌகரியத்தை, தோல் தொடர்பான வியாதிகளையும் கொடுக்கும். முடிந்தளவு குழந்தைகள் கழிவுகளால் வெளியாக்கிய உடனே நாப்கின்களை, டயப்பர்களை மாற்றிவிடுங்கள். இது உங்கள் குழந்தையை தூய்மையாக வைப்பதோடு தேவையில்லாத அழுகையை நிறுத்தும். அளவான ஆடை அணியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ற ஆடைகளை அணியுங்கள். ஆடைகள் அழகாக இருக்கின்றது என்று அவர்களுக்கு ஒத்துவராத ஆடை அணியாதீர்கள். உங்கள் குழந்தைகள் சௌகரியமாக இருந்தாலே அழவேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். அடுத்தது வலி. குழந்தைகளின் மொழி அழுகையும் சிரிப்பும் தான். குழந்தைகள் அழ ஆரம்பித்தால் பசி, அசௌகரியமாகவும் போக வலியும் ஒரு காரணமாக இருக்கும். சில குழந்தைகள் கொசு கடித்தாலே வலி தாங்காமல் அழும். முடிந்தளவு குழந்தைகளை கொசு வலையில் படுக்க வையுங்கள். இரவு நேரங்களில் கதவு மற்றும் ஜன்னல்களை மூடிய வையுங்கள். குழந்தையை கொசு கடித்தால் தானே அழும். அடுத்து ஆரோக்கியம். குழந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலே குழந்தைகள் அழும். இந்த அழுகை எப்படி நிறுத்துவது? உங்கள் குழந்தைகள் பிறந்தவுடனேயே அவர்களின் ஆரோக்கியம் எப்படி உள்ளது என்பதை மருத்துவரிடம் கேட்டு ஆலோசனை பெறுங்கள். சில குழந்தைகளுக்கு இயல்பாகவே குடல் சிறியதாக இருக்கும். சுவாச குழாயின் அளவு சிறியதாக இருக்கும். தோல் மிக மிருதுவாக இருக்கும். இந்த விஷயங்களை கேட்டறிந்து குழந்தைகளுக்கு ஏற்ற உணவையும் பராமரிப்பையும் கொடுங்கள். இந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இதையும் தாண்டி குழந்தைகள் ஆரம்பித்தால் மருத்துவரை காணுங்கள். முடிந்த அளவு குழந்தைகளுக்கு அதிக மருந்துகளை கொடுத்து பழகாதீர்கள். நன்றி, வணக்கம்.